அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். செல்ஃப் கேர் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி இந்த வார்த்தையை சொல்கிறேன்? இப்போதான் முன்ன விட நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோமான்னு பார்க்குறோம். நிறைய காரியங்களை நம்ம கேர் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். உண்மை என்னன்னா, நம்மை நாம் எவ்வளோ தூரம் எக்ஸ்டர்னலாக அழகுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அழகுபடுத்துகிறோம். ஆனால் இன்டர்னலாக உள்புறமாக நம்மை நாம் கவனிப்பதில்லை, நம்மை நாம் பாதுகாப்பது இல்லை. இதுதான் உண்மை. இந்த நிதர்சனமான உண்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுக்கு ஒரு 1000-2000 rupees கொடுத்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு we are ready. பட் என்ன அப்படின்னா, நாம் ஒரு ஆரோக்கியமான உணவிற்கு அந்த காசு செலவழிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஆரோக்கியமான உணவிற்கு நாம ஏன் காசு செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறோம்னா, ஒன்று அந்த பொருள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம், இல்லை அந்த பொருள் கிடைப்பதற்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆழிந்தையை வாங்கி நம்ம சாப்பிடணும்னா, இல்லை அதை கடித்து சாப்பிடும்போது பல்லில் ஒட்டும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை அதை கடிக்கிறதுக்கு மெல்லுறதுக்கு பல் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இதுவே ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கோ, ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் வாங்குறதுக்கோ, இல்லை ஒரு ப்ரைமர் ஆரல்ஸ் ஒரு மாய்ஸ்சரைசர், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, க்ரீம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி க்ரீம்களை வாங்குறதுக்கு நாம காசை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு ஒரு வரகு சார்ந்த ஒரு பொருள், வரகு பிஸ்கட் அல்லது வரகுல ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம், அதில் ஒரு நட்ஸ் வாங்குறது யோசிக்கிறோம். ஆனால் மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட மனசாட்சியை நல்லா கேட்டு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னா நிறைய பேர் ஆமா இல்லை, நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு வேணால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே தவிர்த்து, தேவையான அந்த ஃபுட்டுக்கு ஆர்கானிக்காக உள்ள ஒரு ஃபுட்டாக இருக்கலாம் அல்லது நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டாக இருக்கலாம், அந்த ஃபுட்டுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தவறுகள் மட்டும்தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கிடையாது. இது தவிர்த்து நம்மை நாம யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்கறது கிடையாது. நாம அடுத்தவங்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம். அவள் என்ன செஞ்சிருப்பா, ஐயோ நம்ம ஜாபுக்கு போகலன்னா இப்படி நடந்திருக்குமே, அப்படி நடந்திருக்குமே, இல்லை ஜாபுக்கு போகிறதுனால இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இன்னைக்கு ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கேன், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி நம்ம பாஸ் கிட்ட பேசணும், இந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் கிட்ட பேசணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும், டீச்சர்ஸ்கிட்ட பேசணும், இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் எத்தனை நிமிடங்கள் நம்மை பற்றி நாம் சிந்திக்கிறதுக்கு ஒதுக்குறோம்? நம்மை பற்றி நாம் சிந்திக்கிறதுக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய உடல் நலத்திற்காக அல்லது என்னுடைய சுயம் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவு. நமக்கு தேவையான பிடிச்ச ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த செய்யறதுக்கு நாம டைம் இல்லாமல் அலையிறோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக டீ கடையிலும் காஃபி ஷாப்லேயும் போய் உட்கார்ந்துருப்போம், அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ஆல்கஹால் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம். அது நம்மை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுன்றதை நம்ம புரியாமல் ஓடிட்டு இருக்கிறோம். நமக்கு இது தேவையா தேவையில்லையா, நம்முடைய சுயத்திற்கு இது தேவையா தேவையில்லையாங்கிறத உணராமல் மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கேர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கேர். நீங்கள் யாரை அதிகமாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தங்க ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்டாங்களாம். அந்த பொண்ணு எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு நிறைய பதில் சொல்லிச்சான். அடுத்து ஒரு குட்டி பையன்கிட்ட அவங்க கேட்டாங்களாம். அந்த குட்டி பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெட், அதாவது அவன் வளைக்கக்கூடிய நாய்க்குட்டியை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த நாய்க்குட்டியோடைய பேரை சொல்லி சொன்னாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பாப்பா கிட்ட கேட்டப்போ அந்த பாப்பா சொல்லிச்சு, இந்த உலகத்திலேயே என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த கிளாஸ்ல இதை எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இந்த பொண்ணு மட்டும் அவளை பிடிக்கும்னு சொல்றாளே அப்படின்ட்டு. பட் அந்த கேள்வி கேட்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். நீங்கள் எப்போ உங்களை லவ் பண்ணுறீங்களோ, உங்களை அன்பு செய்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய
உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாகும், உங்களால் எதுவும் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்மளை லவ் பண்ணணும். நம்மளை அன்பு செய்யும் போது நம்மளுடைய அளவுக்கு அதிகமான அன்பு நம்ம உடம்பு மேலே, நம்மளுடைய வாழ்க்கை மேலே, நம்மளுடைய செயல்பாடுகள் மேலே வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியதை ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். அடுத்த கட்டமாக நம்ம வாழ்க்கையை வாழுவதற்குள்ள முயற்சியை எடுக்கலாம். ஸோ நீங்கள் முதல்ல உங்களை அன்பு செய்யுங்க. லாஸ்ட் இயர் யோகா டே நடந்தது. அந்த யோகா டேக்கு நான் ஒரு மெடிக்கல் காலேஜில் யோகா டே செலிப்ரேஷனுக்காக போயிருந்தேன். ஸோ இத்தனைக்கும் அது ஒரு MBBS மெடிக்கல் காலேஜ், அலோபதி மெடிக்கல் காலேஜில் ஒரு யோகா டே கொண்டாடும் போது நான் அவங்க பத்தியில் இருக்கும்போது அந்த கிளாஸ் கொடுக்கறதுக்காக இன்னொரு டாக்டர் வந்திருந்தார். ஹீ இஸ் அ ஆர்த்தோபெடிஷியன். அவர் கேட்ட ஒரு வார்த்தை, ட்ரிவெண்ட்ரத்தில் ஒரு லீடிங் ஆர்த்தோபெடிஷியன் தான் அவர் கேட்ட ஒரு கேள்வி தான் இது, உங்களில் யாருக்கு ரொம்ப அதிகமாக உங்களை பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அங்கே இருந்த பல பேருக்கு அந்த கேள்விக்கான அர்த்தம் புரிஞ்சுதா இல்லையான்னு கூட தெரியாது, யாருமே கை தூக்கலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வியாக அவர் கேட்டது, நீங்கள் இந்த உலகத்தில் யார் அதிகமாக அன்பு செய்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போவும் இதே பதில் தான், அப்பாவை, அம்மாவை, ஒரு சிலர் அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய சிஸ்டர், சிப்லிங்ஸ், இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிடித்தமான ஹீரோஸ், இவங்க பேரெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் கூட நான் தான் சொல்லலை. கடைசியாக அவர் டிக்னிட்ரிஸை பார்த்து அந்த கேள்வி கேட்டார். அப்போது என்னுடைய சக டாக்டர் ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் வந்துட்டு சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க டாக்டர் அப்படின்னு சொன்னார். எக்ஸாக்ட்லி இதே தான் நமக்கும் தேவை. நம்ம செல்ஃப் கேர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகமாக நம்மை அன்பு செய்ய வேண்டும். ஸோ நம்ம அதிகமாக நம்ம அன்பு செய்கிறதுக்கான சில வழிமுறைகளை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒன்று, ப்ராப்பரான ரிலாக்ஸேஷன் நமக்கு தேவை. ஓய்வு, தூக்கம்ங்கிறது அவசியம். பல பேர் பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டியை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது மிக தவறான விஷயம். ஸோ முடிந்த மட்டும் 10 மணிக்கு தூங்க போகக்கூடிய நேரத்துக்கு தூக்கத்திற்கான நேரத்தை ஒதுக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்கு அடுத்தது உங்களுடைய சோஷியல் ரிலேஷன்ஷிப்பு. உங்களே நீங்கள் மற்றவர்களோட ஒரு லிமிட்டேஷன் கொடுத்து நீங்கள் பழகிறது. தாமரை இலை மேலே தண்ணி போல நம்ம எல்லாருக்கிட்டே பழகணும். ஒட்டுவாரோட அதிகம் ஒட்டாமலும் அதிகம் விலகி இருக்காமலும் இருக்கும்போது தான் அவங்களோட நமக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படாது. நாம் சோஷியலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம வாழ முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தர்கிட்ட அதிகமாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது அவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்துறத நீங்கள் சந்திக்கலாம். ஏன் அப்படின்னா அதிகமான எதிர்பார்ப்பு அதிகமான காயத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த ரீசன் முதல் காரணமாக அமைகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அவங்க செய்யாமல் இருக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. ஸோ சோஷியலாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் குறையும் பொழுது அங்கே டிசப்பாயின்மெண்ட்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். இது செகண்ட் திங். தேர்ட் திங் வந்துட்டு நீங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ், யோகா, அப்புறம் லாஃபிங் தெரப்பி, இந்த மாதிரியான தெரப்பிஸை நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டை யார் எப்படி என்ன சொன்னாலும் தளர விடாமல் பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஸோ அப்படி தளர விடாமல் நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இந்த மாதிரியாக செல்ஃப் கேர் எடுக்க மட்டும் இல்லாமல் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை எங்கெல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கோ அந்த சூழ்நிலைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. மனது ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டாலே அடுத்து பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். ப்ளஸ் உங்களோட செல்ஃப் கேரை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நல்ல உறக்கம், நல்ல உணவுகள், நல்ல ஸ்நாக்ஸு, நல்ல தண்ணீர், நல்ல வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியம். நல்ல வாழ்க்கை முறைங்கிறது ஒரு இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை அணுகினால் நல்ல வாழ்க்கை முறை என்ன, நல்ல உணவுகள் என்ன, உங்களுக்கான டயட் சார்ட் என்னங்கிறத போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்களையும் அணுகலாம். கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் நம்பர் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட செல்ஃப் கேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு படிக்கிறதாகவும் அமையும். தொடர்ந்து எங்களோட வீடியோஸை பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். செல்ஃப் கேர் நீங்கள் எடுக்கலைன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். செல்ஃப் கேர் எடுக்காத நண்பராக இருக்கலாம், இல்லாட்டி உறவினராக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.